இயற்கை வளங்களின் மீதும் அதை அபகரிக்கும் பொருட்டு மக்களின் மீதும் செலுத்துகிற ஆதிக்கமே ஆட்சி முறை எனவும், அதுவே மன்னர்களின் வீர பராக்கிரமம் எனவும் அந்த சம்பவங்களே வரலாறாகவும் நம்ப வைக்கப்பட்டன. இந்த வெற்று புகழ்ச்சிகளை தவிர்த்து இங்கு யாரும் யாருக்கும் மன்னன் இல்லை, யாரும் யாரையும் ஆளவும் இல்லை. இயற்கைதான் நம்மை ஆள்கிறது என்றான் பரம்பின் நாயகன் வேள்பாரி. வேந்தர்கள், வேளிர்கள் என்ற இருவேறு அமைப்பிலும் அவர்தம் விழுமியங்களிலும் உள்ள முரண்பாடுகள் உக்கிரத்தோடு மோதிய நிகழ்வின் பேரடையாளம் தான் இந்த வேள்பாரி நாவல் என்கிறார் நாவலாசிரியர் சு. வெங்கடேசன். ஆம், இனக்குழுக்களின் சமூகம் நிறைவுற்று உடைமை சமூகம் பூதாகரம் கொள்ளும் அபாய காலத்தை பேசும் இப்பெருநாவல் தமிழ் சங்க இலக்கியத்தின் பெருவெளியின் மனசாட்சியாக நிமிர்ந்து நின்று புகழ் சேர்க்கிறது. பெருங்கவி கபிலரின் பரம்பு நோக்கிய இப்பயணத்தில் நீலனோடு கதை பேசியபடி விரியும் பரம்பு மலையின் நிலவியல் தன்மையையும் வேளிர்களின் வாழ்வையும் பாணர்களின் குரலாக வாசகர்களுக்கு புனைவு சுவை கூட்டியது சு. வெங்கடேசனின் அரும்பணி. வேளிர்களின் வாழ்வு காதலும் வீரமும் நிறைந்தது. இயற்கையின் இயங்கு சக்தி காதல் தான். ஆதி காதலாக முருகனின் காதலில் தொடங்கி பாரி ஆதினி, நீலன் மயிலா, அங்கவை உதிரன், கோவன் செம்பா என தீரா காதலின் செவ்வியல் தன்மை நாவலெங்கும் விரவி கிடக்கிறது. ஆதன், செம்பன், எவ்வி, கூழையன், தேக்கன், வேலன், மதங்கன், மதங்கி, சங்கவை, பொற்சுவை, சுகமதி, யாழ் தேவதை என நாவலின் கதாபாத்திரங்கள் காலத்தின் செய்திகளை உறக்க பேசுகிறார்கள். பேரரசுகளால் வஞ்சிக்கப்பட்ட இனக்குழுக்கள் நடத்தும் கொற்றவை கூத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிர்வும் உடுக்கை ஒலி என பரம்பை கடந்து நம்மையும் உலுக்குகிறது. மனிதர்களும் இனக்குழுக்களும் மட்டும்தான் வேள்பாரியின் உலகமா? தனைமயக்கி மூலிகை, நத்தைச்சூரி, இராவெறி மரம், தீக்களி, நாகசம்பங்கி தேரன் என தாவரங்களும் தெய்வ வாக்கு விலங்காக வரும் திசை காட்டும் தேவாங்கு, இசைக்கு மயங்கும் அசுனமா, அனலி பூச்சி, திகை பூச்சி, சுண்டா பூனை, தோகை நாய்கள் என எண்ணற்ற உயிரினங்களும் இந்த பரம்பின் குடியானவர்கள் தான், பாரியின் உறவுக்காரர்கள் தான். பேராசைகளை மட்டுமே சுமக்கும் மனிதர்களுக்கு அபாயத்தையும், அன்பை சுமக்கும் மனிதர்களுக்கு ஆச்சரியத்தையும் வழங்கும் நம்மவர்கள். AI கால்பதிக்க தொடங்கிவிட்ட, ஆன்லைன் நிமிடங்கள் அதிகரித்துவிட்ட, ரீல்ஸ்கள் தனியிடம் பெற்றுவிட்ட இந்த யுகத்திலும் நவீன தமிழ் சமூகம் 1000 பக்கங்கள் கொண்ட வேள்பாரி புதினத்தை 1,00,000 பிரதிகளுக்கு மேல் வாங்கி வாசித்து கொண்டாடி இருக்கிறது. வேள்பாரியின் தமிழை மீண்டும் மீண்டும் வாசித்து திளைக்கிறார்கள். இணைய பக்கங்கள், வாட்ஸ்அப் குழுக்கள், ட்விட்டர் ஸ்பேஸ் என வேள்பாரியின் புனை உலகை குறித்து உலகளாவிய வகையில் விவாதித்து சிலாகித்து மகிழ்கிறார்கள். இயற்கை, தெய்வங்கள், திரைப்பட நாயகர்களின் பெயர்களை மட்டுமே தம் குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்ந்த தமிழ் சமூகத்தில் பாரி, நீலன், ஆதினி, உதிரன், மயிலா, செம்பா, எவ்வி, சுகமதி என வேள்பாரியின் கதாபாத்திர பெயர்களை சூட்டி பெரும் பண்பாட்டு எழுச்சியையே தொடங்கி வைத்திருக்கிறார்கள் வேள்பாரி வாசகர்கள். ஒரு இலக்கிய பிரதி ஒரு சமூகத்தின் மக்கள் விழிப்பெயர்களை மாற்றும் அளவுக்கு பாதிப்பை செலுத்தி இருக்கிறது என்பதே இந்நூல் தமிழில் செய்திருக்கும் முதன்மை சாதனைகளுள் ஒன்று. 2000 ஆண்டுகால இடைவெளியை தன் எழுத்தால் இணைத்து தமிழின் கலை இலக்கிய பண்பாட்டு தளத்தில் ஆழச்சுவடு பதித்திருக்கிறார் ஆசிரியர் சு. வெங்கடேசன். அவரின் எழுத்துக்களுக்கு வண்ணம் சேர்த்து உருவம் கொடுத்தார் ஓவியர் மணியம் செல்வன். இந்த அளப்பெரிய பயணத்தில் தமிழ் நெஞ்சங்களோடு எப்போதும் இணைந்திருக்கும் விகடன் பிரசுரம் பங்கெடுப்பதில் பெருமையும் பேருவகையும் கொள்கிறது. வஞ்சத்தால் வீழ்த்தியவர்கள் வரலாற்றிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள். வஞ்சத்தால் வீழ்ந்தாலும் மக்கள் தம் மனதில் வாழ்கிற பாரி தமிழ் அறத்தின் காவலனானார். கொடை என்ற வார்த்தைக்கு ஆதி பொருளானார். வீரத்திற்கான மெய்ஞான அர்த்தமானார். இந்த குறிஞ்சி நில வேந்தனின் அறத்தை, வீரத்தை, காதலை, கொடையை, புன்னகையை என்றும் ஆழ்மனத்தில் அசை போடுவோம். வேள்பாரியை வாசிப்பது என்பது அறம் எனும் உணர்வை நம் இதயங்களில் ரத்தம் போல நிரப்பிக் கொள்வது. அறம் வெல்லும்.